பைபிளுக்காக ஒரு வல்லரசு தேசம் தனது எதிர்காலத்தையே மாற்ற முன்வந்துள்ளது. ஸ்டேட் ஆஃப் தி பைபிள் 2026 USA ஆய்வு ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை வெளிப்படுத்தியுள்ளது. அதில் 2026 முற்பாதியில் அமெரிக்கர்களில் 48% பேர் மட்டுமே பைபிளை வாசித்துள்ளனர். மேலும் அந்த வாசிப்பின் ஆழமும் ஆர்வமும் மெல்ல மங்கிக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலான பட்டதாரிகள் தங்களை பைபிளை பயன்படுத்தாதவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், சாமானிய மக்களே வேதத்தை அதிகம் நேசிப்பதாக ஆய்வு கூறுகிறது. இந்த சூழ்நிலையை மனதில் கொண்டு அடுத்த தலைமுறையினரின் மனதில் விசுவாசத்தை வளர்க்க டெக்சாஸ் மாநிலம் ஒரு அதிரடி முடிவை எடுத்துள்ளது. 2030 மழலையர் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் தங்கள் பாடங்களுடன் சேர்த்து பைபிள் கருத்துக்களையும் வாசிக்கப் போகிறார்கள். குறிப்பாக தாவீது கோலியாத் கதையின் மூலம் சிறியவனாக இருந்தாலும் தேவனுடன் இருந்தால் வெற்றி உறுதி என்று அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அதுபோல யோபுவின் சரித்திரத்தின் மூலம் பொறுமையின் உச்சத்தையும் மாணவர்கள் கற்கப் போகிறார்கள். இது வரும் தலைமுறையின் பண்புகளை மாற்றியமைக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. ஏறக்குறைய 90 மில்லியன் அமெரிக்கர்கள் பைபிளை பற்றி அறிந்து கொள்ள தங்களுக்கு யாராவது வழிகாட்டுவார்களா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் நிலையில் இம்மாநில அரசு எடுத்துள்ள முடிவு ஒரு மாபெரும் எழுப்புதலுக்கான விதை. காரணம், சத்தியம் ஒரு மனிதனின் வாழ்வை திசை மாற்றும் வழிகாட்டி. வேதம் பற்றின உண்மையான தேடல் ஒருவரை சரியான பாதையில் கொண்டு சேர்க்கும். சங்கீதம் 119:105 வேதம் சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. இந்த வெளிச்சம் வரும் காலங்களில் வகுப்பறைகளையும் கடந்து மக்களின் இதயங்களில் ஒரு நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தராகிய இயேசுவே, அமெரிக்க தேசத்தில் உம்முடைய வார்த்தைக்காக இயங்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக பாடத்திட்டத்தின் வழியாக வேதத்தை வாசிக்க போகும் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை அவர்களின் வாழ்க்கைக்கு ஒளியாக இருந்து தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஆமீன். இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமீன்.